நண்பர்களே வணக்கம். சமீபத்திய செய்தி. புத்தாண்டை ஒட்டி முதல்வர் கன்னியாகுமரியில் திருவள்ளுவர் சிலை வைத்த வெள்ளி விழா அப்படின்னு சொல்லி அதை எப்படி சிலை அமைத்ததற்கு எதற்கு வெள்ளி விழா என்று மேதாவிகள் கேட்கின்றனர். இவங்களுக்கு வேறு என்ன பண்ணுறது? மக்கள் திசையை திருப்புறதுக்கு இப்படி ஏதாவது விழான்னு காட்டிக்கிட்டு திருவள்ளுவர் அதில் அவர் சொன்ன வார்த்தை இருக்கே, திருக்குறளாகவே வாழ்ந்தவர் கருணாநிதி. பொய் சொல்கிறதுக்கு ஒரு அளவு வேண்டாமா? அகர முதலை எடுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு அப்படின்னு சொல்லி முதல் குறளே ஆதிபகவன் சொல்லி பகவானை முன்னிறுத்த அவர் பாடியிருக்கிறாரு. நீங்கள் கடவுளில் நீங்கள் வேஷம் போடுவீங்க, அது வேறு பக்கம். பொய் பித்தலாட்டம் எல்லாம் இருக்குன்னே வச்சுக்கோங்க. நீங்கள் பேசுகிறத இந்து தர்மத்தையும் இந்து நம்பிக்கையையும் எவ்வளோக்கு எவ்வளோ கேவலமான அதெல்லாம் செய்வீங்க. ஆனால் பின்னாடி செயல்பாடுகள்லாம் நீங்கள் எப்படி ஆளுன்னு ஊருக்கே தெரியும். உங்கள் வீட்டாளர்கள்லாம் கோயிலுக்கு போகிறது நாங்கள் அதுக்கெல்லாம் தடுக்க மாட்டோம். ஆனால் ஊரில் இருக்கவங்க வீட்டாளர் போகிறத நீங்கள் கிண்டல் பண்ணி பேசுவீங்க. இதுதான் உங்களுடைய நடவடிக்கை. இதில் அவர் திருக்குறளாகவே வாழ்ந்தாராம். அடாடாடாடாடா. கருணாநிதி அதாவது ஜாதி அரசியல் பார்ப்பவர் இல்லை என்று உங்களால் சொல்ல முடியுமா? சரி, அவர் சர்க்காரிய கமிஷன் மூலம் விஞ்ஞானபூர்வமாக ஊழல் செய்வர் என்று குற்றச்சாட்டை பெற்றவர் என்பதை உங்களால் மறக்க முடியுமா? இந்த மாதிரி எத்தனையோ சொல்லலாம். இந்த குறுகிய அரசியல் செயல்பாடு, அதாவது ஆட்சிக்கு தேவையானது ஒன்று செய்துட்டு மக்கள் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்கன்னா உடனே அது இல்லைன்னு வேஷம் போட்டு தானே செய்தாலும் மக்களோடு சேர்ந்து போராடுற மாதிரி ரெட்ட வேஷம் போடுறது உங்களால் இல்லைன்னு சொல்ல முடியுமா? ஸோ இந்த மாதிரிலாம் செயல்பாடு செய்துக்கிட்டு நீங்களே பெருமையாக சொல்லிக்க வேண்டியது. மக்கள் சொல்ல வேண்டும் கருணாநிதி எப்படிப்பட்டவர் என்று. திருக்குறளாகவே வாழ்ந்தார் என்று நீங்கள் சொல்வது நியாயம் என்று எனக்கு தெரியவில்லை. அப்புறம் திருக்குறள் குறை எழுதுறாதுன்னு என்னமோ சொல்கிறாங்க. ஏன்னா தமிழ் வளர்த்தும் காட்டுறதுக்கு அவங்க செய்வாங்க. நீங்கள் செய்ய வேண்டியது கல்லுண்ணாமை. திருவள்ளுவர் சொன்னதை நீங்கள் நீங்கள் கல்லுக்கடையெல்லாம் நிப்பாட்டுவீங்க. ஏன்னா இப்போ நீங்கள் இப்படி சொன்னான்னு சொல்லுவீங்க. யாரு கண்டா அவர் இந்தியன் மேட் ஃபாரின் லிக்கர் விற்கக்கூடாதுன்னு சொல்லலையேன்னு சொன்னான்னு சொல்லுவீங்க. யாரு கண்டா? ஏன்னா டாஸ்மாக் கடைகள் மூலம் இந்தியன் மேட் ஃபாரின் லிக்கர் அப்படிங்கிறத நீங்கள் விற்றுக்கிட்டு இருக்கீங்கிறது தான் அரசாங்கமே விற்கிறது என்பது தான் மிகவும் கொடூரமான உண்மை. அதையெல்லாம் மதுவிலக்கை ஒழித்து விட்டு மதுக்கடையை திறந்ததும் கருணாநிதி தான். இப்படிப்பட்ட தலைவரைத்தான் திருக்குறளாகவே வாழ்ந்தார் என்று அவருடைய தமையனார், அவருடைய மகன், இந்நாளைய முதல்வர் பெருமையாக பேசுகிறார். மக்கள் கேட்பாங்கன்னா நீங்கள் என்ன வேணாலும் சொல்லுவீங்க. என்ன பண்ணுறது? சரி, இன்னொரு விஷயம், 500 அரசு பள்ளிகளை தனியாருக்கு தத்து கொடுக்கும் தமிழக அரசின் முயற்சிக்கு மார்க்சிஸ்ட், இந்திய கம்யூனிஸ்ட் மற்றும் பாஜக கட்சிகள் கண்டனம். அதாவது வந்திருக்க செய்திப்படி பார்த்தா 500 அரசு பள்ளிகளுக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கட்டமைப்பு வசதிகளை அதில் பக்கத்தில் உள்ள ப்ரைவேட் ஸ்கூலும் செய்து கொடுக்குற மாதிரி அப்படிங்கிறது அரசாங்கத்தால் முடியலை. ப்ரைவேட் ஸ்கூல் பணத்தை வச்சு அரசாங்கத்து ஸ்கூலுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை பெருக்கிறாங்கன்னா அதை நாம் ஏற்றுக்கொள்வதில் தவறு காண்பதற்கு இல்லை என்பது என் கருத்து. இதில் பாஜகவும் இதை குறை சொல்வது சரியாக தெரியவில்லை. அரசாங்கம் நடத்துது, அவங்க அதை செலவழிக்கிறதுக்கு வழி இல்லைங்கிறாங்க. ஏன்னா அவங்க வர்ற வருமானம்லாம் எங்கே போகுதுன்னு தெரியலைங்கிற ஒரு கேள்வி பாஜகலாம் கேட்டிருக்காங்க. இருக்கட்டும், முடியலைங்க அவங்க ஒத்துக்கிடுறாங்க. சரி, ப்ரைவேட் ஸ்கூல்லேருந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு அவங்க ஸ்பான்சர் பண்ணுறாங்கன்னா அது ஏழை மாணவர்களுக்கு பயன்படும் என்றால் அதை ஏற்றுக்கொள்வதில் அதில் ஏதாவது அவங்க வசூல் பண்ணுறதுக்கு அரசாங்கம் கொடுக்குற மாதிரி இருந்தால் தான் தப்பு. அப்படி இல்லாத பட்சத்தில் இதில் குறை காண்பதற்கு எதுவும் இல்லை என்பது நம் கருத்து. அதாவது ப்ரைவேட் பார்ட்டிஷிபேஷன் இருக்கணும். அரசாங்க ஸ்கூல் நடத்துருக்க ஸ்கூல் அவங்க எடுத்துக்கிட்டாங்கன்னா தான் பிரச்சனை. ஏன்னா ஏழைகளுக்கு அப்போ ஃபீஸ் இல்லாமல் நீங்கள் எப்படி பண்ணுறீங்க கேள்வி வரும். அரசாங்க ஸ்கூல் நடக்க போகுது, அதனுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு ப்ரைவேட்லேருந்து அதில் ப்ரைவேட் ஸ்கூல்லேருந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா CSR, கார்ப்பரேட் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டின்னு அப்படி வீடியோலாம் போட்டிருக்கிறேன். அவங்களுடைய வருமானத்தில் ஒரு பகுதியை சமூக பொறுப்புக்காக செய்ய வேண்டிய பணத்தில் நாங்கள் ஸ்கூலுக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கொடுக்குறோம்னு சொல்கிறாங்க. இதில் தவறு காண்பதற்கு எதுவும் இல்லை என்பது நம் கருத்து. எதிர்க்க வேண்டும் என்பதற்காக எதை செய்தாலும் எதிர்ப்பது என்பது சரியில்லை என்பது நம் கருத்து. மற்ற விஷயத்தை வரும் வீடியோவில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.